கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மாற்றிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாகவே நம்முடைய காரியம் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. எனக்கு தந்தி சஞ்சலம் தவிப்போம் நீக்கி விட்டே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி சஞ்சலம் தவிப்போம் நீக்கி விட்டே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே நல்ல பிதாவே, எங்களோடு நீர் இடைப்படும். தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். எஸ்தருடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில்தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்றைக்கு என் தேவ செய்தியினுடைய தலைப்பு காரியம் மாறுதலாய் முடியும். ஆமேன் சொல்லுங்களேன். ஸோ இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த சரித்திரத்தை சொல்கிறேன். மொர்தெகாய் என்கிற ஒரு நல்ல ஒரு மனுஷன், தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன். அவன் அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு தத்து எடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை எஸ்தர். அவளை வளர்த்து ஆளாக்கினான். அந்த அரண்மனையில் திடீரென்று புதிதாய் ஒரு ராஜா, ஒரு அதிகாரி வருகிறார். அவருடைய பெயர் ஆமான். அந்த ஆமானுக்கு பயங்கர செல்வாக்கை ராஜா கொடுக்கிறான். அந்த ஆமான் ரொம்ப மேட்டிமையானவன், ரொம்ப மேட்டிமை. அவனுடைய உள்ளம் முழுசும் மேட்டிமையினால் நிரம்பி இருந்தது. அவன் மொர்தெகாய் அவனை வணங்கலை. அவனை அந்த அதிகாரியை எல்லாரும் ராஜா உயர்த்தினதினாலே ரொம்ப அவன் காலில் விழுந்து அவனை வணங்குவது, அவனுக்கு ரொம்ப மரியாதை செலுத்துவது. மொர்தெகாய்க்கு அவனுடைய ஆவி ஒத்து போல. மொர்தெகாய் என்ன செய்கிறான், அவனோடு கூட அதிகமான ஒரு ஐக்கியத்தை வைத்து கொள்ளலை, அவனை வணங்கலை. உடனே மொர்தெகாயை அழிக்க அவன் நினைத்தான். அது அவனுக்கு லேசான காரியமாய் காணப்பட்டது. உடனே அவன் சொல்கிறான், இந்த மொர்தெகாய் மட்டும் அல்ல, அவனுடைய இனத்தையே அழிச்சிடுறேன். என்ன அப்படிப்பட்ட ஒரு சர்வ அதிகாரியாய் அவனுடைய இருதயம் இருந்தது. அப்படி அந்த இனத்தையே அவன் அழிக்க ஒரு நாளை குறித்தான். அதற்கு ராஜாவுக்கு
பல ஆயிரம் வெள்ளியை அவன் நிறுத்தி கொடுக்கிறேன்னு சொன்னான். நான் எவ்வளவு வேணாலும் உமக்கு பணத்தை நிறுத்தி கொடுக்கிறேன், இந்த ஜனங்களை அழிக்கணும். அப்படி ஒரு நாள் குறிக்கப்பட்டது. அந்த நாள் தான் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி. ஸோ அந்த ஆதார் மாதம் 12வது மாதம் 13ஆம் தேதியில் யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்றிருந்த அந்த நாளிலே அவர்கள் யூதரெல்லாம் பயந்தாங்க. அப்போ மொர்தெகாய் சொல்கிறாரு எஸ்தர்கிட்ட, எஸ்தர் நீ என்ன செய், ராஜா கிட்ட போய் பேசு. அப்போ எஸ்தர் சொல்கிறாங்க, ராஜா கிட்ட போய் பேச முடியாது, ராஜா தான் என்னை அழைக்கணும், அவர் அழைத்தால் தான் நான் போக முடியும், அப்படி போனால் என்னை கொன்று போடுவார்கள், ஐயோ ஜனங்க சாக போகிறாங்களே, நீ எதாகிலும் செய். அப்படி என்று எஸ்தர் இடத்துல கடினமாக உரிமையோடு இந்த மொர்தெகாய் பேசுகிறான். நான் ராஜாத்தியாக இருந்தாலும் என்னால் பெரிய காரியத்தை ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் ஒன்று செய்கிறேன், முழங்கால் படிக்கிட்டு செபிக்கிறேன், நான் உபவாசம் இருந்து செபிக்கிறேன், நான் ராஜாத்தி தான், ராஜாவுக்கு பிடித்தவள் தான், ஆனாலும் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனையை மாற்றுகிற அதிகாரமோ வல்லமையோ ஞானமோ எனக்கு இல்லை, ஆனால் நான் என்ன செய்கிறேன், உபவாசம் இருந்து செபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் அவளுடைய தோழிமார்களும் யூதர்களும் ஜெபித்தார்கள். இந்த ஜெபத்தினுடைய முடிவில் என்ன நடக்கிறது, இந்த ஜெபம் பண்ணிட்டாங்க. ஜெபம் பண்ணி ஒரு வாரத்தில், ஒரு வாரம் கூட நினைக்க முடியாது, ஒரு 4-5 நாளில் அவள் ஜெபம் பண்ணி ராஜா கிட்ட போகிறா. ராஜாவை அடுத்த நாள் விருந்துக்கு கூப்பிடுறா, அதுக்கு அடுத்த நாள் விருந்துக்கு கூப்பிடுறா. காரியமே தலைகீழாய் மாறிடுச்சு. அதை தான் இந்த வேதம் இங்கே எழுதுகிறது. தங்கள் பகைஞர் மேற்கொள்ளும்படிக்கு, யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமேன். ஸோ இன்றைக்கு நம்முடைய காரியம் மாறுதலாய் முடியும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்படி தானா? கரங்களை, நல்ல பலத்த கரங்களை தட்டி விசுவாசத்தோடு, யா காரியம் மாறுதலாய் முடியும். ஆமேன். என் எதிராளி நினைக்கிற மாதிரி அல்ல, என்னுடைய சத்துருக்கள் நினைக்கிற மாதிரி அல்ல, பிசாசு நினைக்கிற மாதிரி அல்ல, என் காரியம் மாறுதலாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். ஸோ இந்த வார்த்தையை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க என்னமோ உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி, இதோடு நம்முடைய லைஃப் முடிஞ்சிட போகுதுன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு காரியம் மாறிடும். ஆமேன். காரியம் மாறிடும். ரொம்ப ஆச்சரியம், மொர்தெகாய்க்கு ஆச்சரியம். அவர் தன்னை கிள்ளி பார்த்துக்கிறார். என்ன ஆச்சு, என்ன ஆச்சு? உபவாச ஜெபம். ஆமேன். உபவாச ஜெபம் அத்தனை வல்லமை உள்ளது தெரியுமா உங்களுக்கு? காரியம் மாறும். நேற்று எத்தனை பேர் வந்தீங்க? ஹலோ, நேற்று எத்தனை பேர் வந்தீங்க? நேற்று உபவாச ஜெபம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? நேற்று உபவாச ஜெபம். காரியம் மாற மாட்டிருக்கு பாஸ்டர், நான் இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறேன், ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம். வரணும், உபவாச ஜெபத்துக்கு வரணும். இந்த காரியம் ஏன் மாறினது? ஏன் இவர்களுடைய காரியம் தோல்வியாய் இருந்து ஜெயமாய் மாறினது? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அதுவும் நேற்று 8 மணி நேரம் உபவாச ஜெபம். நேற்று வந்தவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. வராத நாங்கள் தெரியாது எனக்கு, சரியா? நேற்று வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. 8 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜெபித்தவர்களுக்கும் 8 மணி நேரம் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்து லஞ்சு சாப்பிட்டுட்டு, நல்லா 3 டைம்ஸ் லஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கணுங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? ஏன் சிலருடைய வாழ்க்கையில் காரியம் மாற்றிருக்கு? உனக்கு தேவை உபவாசம், உனக்கு தேவை ஒரு ஜெபம், உனக்கு தேவை ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமீன். இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க, என் காரியம் மாறல பாஸ்டர், ஆனால் இவர்கள் காரியம் மாறுதலாய் அமைந்து போனது. மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் யார் தங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை அழித்தார்கள். யார் இவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அவன் தூக்கிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். மாறிடுச்சு, காரியம் மாறிடுச்சு. அதற்கு 3 நாள் அல்லும் பகலும் ஜெபம் பண்ணாங்க. சபை, தேவன் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு வசனங்களை கொடுத்திருக்கிறார்.
எத்தனையோ பேர் சாட்சி சொல்றாங்க, உபவாசம் இருந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லி. சபையே, நீ ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருப்பதை நிறுத்திட்ட? இல்லாட்டா ஏன் நீ உபவாசம் எடுக்கிறதில்லை? அதனால தான் நம்முடைய காரியங்கள் மாற மாட்டிருக்கு. அதே சாபம், அதே பிரச்சனை, அதே போராட்டம். ஆமீன். என்னுடைய லைஃப்ல போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்த பொழுது 80 டேஸ் ஃபாஸ்டிங் எடுத்தேன். தொடர்ந்து 40 நாள் எடுத்தேன். அதுக்கப்புறம் திரும்ப 40 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஏனென்றால் என் காரியம் மாறணும். அதற்கு பிறகு தீர்மானம் எடுத்தேன், வாரத்தில் ஒரு நாள். நான் இந்த சுகர் வந்த உடனே நான் ஃபாஸ்டிங் எடுக்கிறதே நிறுத்திட்டேன். ஃபாஸ்டிங் எடுக்க மாட்டேன். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு வேதனையாக இருந்தது. சரீரத்தில் ரொம்ப பலவீனம், ரொம்ப நேரம் நிற்க முடியாது. எப்போ பார்த்தாலும் எனக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை கொண்டு வந்து மைலோ கொடுத்துட்டு இருப்பாங்க. தெரியும், முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன், வாயெல்லாம் வறண்டு போயிடும். மைலோ குடிச்சிட்டே இருப்பேன், டீ குடிச்சிட்டே இருப்பேன். 3/4 மணி நேரம் பிரசங்கத்துக்குள்ளே எனக்கு அத்தனை பேர் தொண்டு ஊழியம் செய்யணும். அதை கொண்டு வந்து தரணும், அப்படியே பார்த்துட்டே நிற்கணும். பாஸ்டர் எப்போ விழப்போறாரு அவர் உடனே போய் பிடிக்கணும்னு. அதுக்கப்புறம் நினச்சேன், ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு சரியாக படலை, நான் ஃபாஸ்டிங் எடுப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு டியூஸ்டேயும் ஃபாஸ்டிங் எடுக்க ஆரம்பித்தேன். காலையில் நிறைய மருந்து சாப்பிட்றதுனால காலையில் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். அதோடு அடுத்த நாள் காலையில் தான் சாப்பிடுவேன். இடையில சுகர் டவுன் ஆகும். அப்போ ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட்டோ இல்லாட்டும் ஒரு கேக்கோ ஏதாவது ஒன்று சின்னதை சாப்பிடுவேன். ஏன்னா சுகரை நான் லெவல் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக அப்படி இருந்து நான் ஃபாஸ்டிங் எடுக்க ஆரம்பித்தேன். 40 நாள் சொல்லி ஃபாஸ்டிங் எடுக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய கிருபையினால பாருங்க, இப்போல்லாம் நான் மைலோலாம் குடிக்கிறது இல்லை, தண்ணியே குடிக்க மாட்டேன். எப்போ அது ஒரு நேரம் தான் தண்ணி குடிப்பேன். என்னுடைய லைஃப்லேயே ஆண்டவர் என்னை டோட்டலாக மாற்றிட்டார். ஐ மீன் நிறைய எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நானா இப்படி மாறிட்டேன். ஜெபம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் இருங்க, காரியம் மாறுதலாய் மாறும். அல்லேலூயா, மாறும். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் உபவாசம் இருந்தால் ஆண்டவர் அவனை கூர்ந்து பார்க்கிறார். ஆண்டவர் நம்மை கூர்ந்து பார்க்கிறார். இந்த மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் மாறணும். இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். உன்னுடைய காரியங்கள் மாறணும்னா தயவு செய்து தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு கதறுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரலை. துளிர்த்தீங்க அப்படியே வளர்ந்தீங்க, பூவே வர மாட்டிருக்கு, காய்க்க மாட்டிருக்கு, கனியாக மாட்டிருக்கு. ஏன், என்ன நடக்குது? ஏன் உங்க வாழ்க்கையில மாறுதல் வரல? நல்லா வந்தீங்களே, ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சுது? அப்போ தயவு செய்து மாறுதல் வரும்படி தேவனை சந்தி. ஒரு மரண போராட்டம். எஸ்தர் ஒரு மரண போராட்டத்தில் நிற்கிறாள். மொர்தெக்காய் ஒரு மரண போராட்டத்தில் நிற்கிறாங்க. ஆனால் வேதம் அவர்களுக்கு அவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன, அந்த 9வது அதிகாரம் முதல் வசனம், 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. இது உங்க ஒவ்வொருத்தருக்கும் நடக்கணும் நான் விரும்புகிறேன். நீங்க விரும்புறீங்களா? அதுதான் இப்ப பிரச்சனை. ஆமீன். உன் காரியம் மாறுதலாய், உன் காரியம் ஆசீர்வாதமாய், உன் காரியம் வெற்றியாய், உன் காரியம் நிறைவாய் மாறணும் சொல்லி ஆசைப்பட்டு அதற்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? என் காரியம் மாறணும், என் நிலைமை மாறணும், என் சூழ்நிலை மாறணும். பிரைஸ் தி லார்ட். சிலருடைய சூழ்நிலை முழங்காலில் நில்லாம, உபவாசம் இல்லாம மாறவே மாறாது. ஆண்டவரே சொல்றாரு, இந்த வகையான இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் மற்றபடி துரத்த முடியாது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவருக்குள்ள நடத்தணும், அவர்களை சரியான பாதையில் நடத்தணும்னா 40 நாள் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். இன்னைக்கு இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உன் காரியம் ஆசீர்வாதமா மாறி இருக்கா, மாறலையா? தயவு செய்து திங்க் பண்ணு. ஆமீன். அவங்க என்ன ஆசீர்வதிக்கல, அவங்க என்ன கைவிட்டுட்டாங்க, அந்த பிரதர் சொன்னபடி நடக்கல, அந்த சிஸ்டர் எனக்கு சொன்ன மாதிரி உதவி செய்யல. ஐயோ, அவங்க எல்லாருமே நல்லவங்க, அவங்கள குறைச்சொல்லி பிரயோஜனம் இல்லை.
உன் மேல காரியம் மாறுகிற அபிஷேகம் இல்லை. அதுதான் பிரச்சனை. ஆமீன். அவர் வேலை வாங்கி தரேன்னு தான் சொன்னாரு, ஆனா அவரால் வேலை வாங்கி தர முடியல. ஆமீன். இருக்கீங்களா? அவர் எனக்கு நல்ல வழி காட்டுவேன்னு சொன்னாரு, ஆனால் காட்ட முடியல. ஏன் முடியல? உன் மேல ஏதோ ஒரு சாபம் தங்கியிருக்கு. ஏதோ ஒரு சாபம் உன் மேல தங்கியிருக்கு, ஒரு மரண சாபம். யூதர்கள் மீது மரண ஆவி, மரண கிரியை, மரண கட்டு அந்த யூதர்கள் மேல அப்படியே இருந்தது. அதிலிருந்து விடுதலை தர வேண்டுமானால் தன்னை மரணத்துக்கு ஒப்புவிக்கக்கூடிய ஒரு மகளால் தான் விடுதலை தர முடியும். அந்த விடுதலை மொர்தெகாய் கூட முக்கியம் இல்லை. மொர்தெகாய் only guiding எஸ்தர். யார் தன்னுடைய ஜீவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து தன்னை அர்ப்பணித்து தன் ஜனங்களுக்காக பாரம் எடுக்கிறாளோ அவள் மூலமாய் தான் விடுதலை என்று ஆண்டவருக்கு ஒரு பிரமாணம் இருந்திருக்கு. அதனால ஆண்டவர் வெயிட் பண்றாரு. யாரு தன்னை சாக ஒப்பு கொடுக்க போறாங்க? மொர்தெகாயா, எஸ்தரா? பார்த்தா 2 பேருக்குமே மரணம் வந்துருச்சு. எஸ்தர் மரணத்தை நோக்கி போறா, ராஜாவை நோக்கி போறா, மரணம் வரப்போகுது. ஆனால் மொர்தெகாய்க்கு மரணத்தை ஆமான் குறிச்சிட்டான். என்ன? மொர்தெகாய் சாகடிக்கணும். நீங்க வாசித்து பாருங்க, எஸ்தர் 6வது அதிகாரம் 4வது வசனம். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளிமுற்றத்தில் வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். மொர்தெகாயை என்ன செய்யணுமா? தூக்குல போடணும். சரி, அப்படி வந்தவனுக்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமான் உள்ளே வந்த பொழுது ராஜா அவனை நோக்கி, 6வது அதிகாரம் 6வது வசனம், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து. உங்களுக்கெல்லாம் அப்படி ஏதாவது அப்படி மனசுல நினைப்பு இருக்கா? சிலருடைய மனசுல இருக்கிற நினைப்பு தான் அவனை கெடுக்குது. ஹலோ, என்னையன்றி ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார்? நல்ல நினைப்பு. ராஜாவை நோக்கி அவன் சொல்றான் பாருங்க, ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், என்ன மனசுல என்ன இருக்கு பாருங்க அவனுக்கு. ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, அவர் சிரசிலே தரிப்பிக்கப்பட்ட ராஜமுடி கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். நல்ல வேளை ராஜாவினுடைய கையில கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லாம, ராஜா கனம் பண்ண விரும்புகிற ஒரு மனுஷனை அலங்கரித்த பின்பு அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்பட வேண்டும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனை வாசலிலே உட்காருகிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரமாய் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். இவன் எதுக்கு ராஜாவை சந்திக்க போனா? ஆமானை தூக்கில் போட. ராஜாவை சந்திக்க போன இடத்துல ராஜா என்ன பணியை இவனுக்கு தருகிறான்? மொர்தெகாயை கனம் பண்ண. காரியம் மாறிடுச்சா? அல்லேலூயா. உனக்கு அந்த மாதிரி நடக்கும். ஹலோ, உனக்கு அந்த மாதிரி நடக்கும். மொர்தெகாய் தேவ சமூகத்தில் தேவ ஜனங்களுக்காக அவன் போராடுகிறான். ஐயோ, என் ஜனங்கள் அழியக்கூடாது. மொர்தெகாய்க்கு என்ன, ஜனங்கள் அழிஞ்சிட்டு போட்டுமே. இப்போ அதுதான் நம்முடைய ஜனங்கள் அழியக்கூடாது ஒட்டி வச்சிருக்கிறோம். இங்க எத்தனை மொர்தெகாய் இருக்கிறீங்க? ஹலோ, எவன் ரட்சிக்கப்பட்டா எனக்கு என்ன, எவன் பரலோகம் போனா எனக்கு என்ன, எவன் குடும்பம் எப்படி போனா எனக்கு என்ன? கர்த்தாவே என்னை ரட்சித்தீர், ராஜா என்னை கனம் பண்ணுவார், இயேசு ராஜா வருவார், என்ன மேக மீதினிலே என்னை ஆண்டவர் அழைப்பார் நினைச்சிட்டு இருக்க.
ஹலோ, மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாய். ஹலோ பிரதர், பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் ஊழியம் செய்யுங்க. ஏன் மொர்தெகாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? தன் ஜனங்கள் மேல் அவனுக்கு இருந்த ஒரு அன்பு, தன் ஜனங்கள் மேல் அவனுக்கு இருந்த ஒரு அளவிட முடியாத ஒரு பாசம். இன்றைக்கு நமக்கு நம்முடைய ஜனங்கள் மேல் அன்பும் பாசமும் இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாகவே மாற்றத்தை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்களேன். மாற்றத்தை கொண்டு வருவார், நிச்சயமாகவே கொண்டு வருவார். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை. மொர்தெகாயை அழிக்க ராஜா கிட்ட போய், ராஜாவிடத்துல போய் பேசுறான். ராஜாவே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது ராஜா முந்திக்கிறார். ஏன்பா, நான் ஒருத்தனை கனம் பண்ண விரும்புகிறேன், அவனுக்கு என்ன செய்யணும்? உடனே இவன் சொல்றான், அவனுடைய குதிரை, அவனுடைய வஸ்திரம், அவனுடைய ராஜ முடி. உடனே அந்த ராஜா சொல்றார், மொர்தெகாய்க்கு இப்படி செய். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ராஜாக்களுடைய இருதயத்தை மாற்றுகிறவர். இன்னைக்கு வேலை இடத்துல, உன் குடும்பத்துல, இல்லாவிட்டால் பிசாசு உன்னை அழிக்க தான் ஆசைப்படுவான். உன்னை எப்படி அழிக்கலாம், அதுதான் நம்முடைய லைஃப்ல நடக்கும். பிசாசு நம்மளை அப்படியே நடத்திட்டு வருவான். எப்படி உன்னை அழிக்கலாம், எப்படி உன் வேலையை பிடுங்கலாம், எப்படி உன் குடும்பத்துல பிரச்சனை கொண்டு வரலாம். ஆனால் ராஜாதி ராஜா சரியான நேரத்தில் உன்னை கனப்படுத்திடுவார். அல்லேலூயா. மாற்றம் வரணும். நீங்க இப்ப எந்த பிரச்சனையில இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையில ஒரு மாற்றம் இன்னைக்கு வரணும். அதற்காக தான் நம்ம ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ நான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாதா? வெளியே வருவதல்ல, ஆசீர்வாதமா வரணும். அல்லேலூயா. ஆசீர்வாதமாய் வரணும். மொர்தெகாய்க்கு தூக்கு மரம், ஆனால் அவனுக்கு ராஜ குதிரையில அவனை அலங்காரமாய் கொண்டு போறாங்க. சம்பந்தமே இல்லை. ஹாமானுடைய தலையை யோசித்து பாருங்க. அவனுக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும், எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். எல்லாரும் மனைவியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமான் சேவர்களை வைத்து மொர்தெகாய் இழுத்துட்டு வருவான், அடிச்சு இழுத்துட்டு வருவான். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் தலையில துண்டு போட்டு வர்றார். என்னாச்சு? இல்ல ராஜா இப்படி சொல்லிட்டாரு. அப்படியா? ராஜா யாரை கனப்படுத்தணும்னு சொன்னாரு? அந்த பாழா போன மொர்தெகாயை. என்ன? உடனே அவ சொல்ற, நீ இனிமே தாழ்ந்து போயிடுவ. அவன் யூதனானால் என்ன செய்வ? தாழ்ந்து போவது நிச்சயம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெபம் இருக்கணும் ஐயா. வேதமும் ஜெபமும் இருக்கணும். இன்னைக்கு பேசிட்டே வந்த பஸ் சர்வீஸ்ல புக்கிட் பாட்டால திடீர்னு ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்க சொன்னார். இன்னைக்கு யாரெல்லாம் வேதம் வாசிக்காம வந்தீங்க? கையை தூக்க சொல்லல. அவங்கள பார்த்து சொல்ல சொன்னார், இனிமே சர்ச்சுக்கு வராது. என்ன? நீ வேதத்தை வாசிக்கல, நீ எதுக்கு இந்த சர்ச்சுக்கு வராத? எல்லாம் அப்படியே சைலண்ட், அப்படியே 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 பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. அந்த கேள்வி இங்க ஆண்டவர் கேட்க சொல்லல, அதனால நான் உங்களை கேட்கல. அங்க கேட்க சொன்ன, அதனால அதை கேட்டு சொன்னேன். உன் காணிக்கே வேணாம், உன் தசமபாகம் வேணாம், நீயே வேண்டாம். ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனா இருந்தா பரவாயில்ல. உன்னை ரட்சித்து, உனக்கு அபிஷேகம் கொடுத்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை எவ்வளோ மேன்மையாய் வச்சிருக்கிறாரு. காலையில ஒரு அதனால அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை வாசிக்க சொன்னேன். சங்கீதம் 32வது அதிகாரத்தை வாசிங்க. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு சங்கீதத்தையாவது வாசி அப்படின்னு சொன்னா, அந்த சங்கீதத்தை ஒரு அம்மா மட்டும் ரொம்ப மெதுவாக வாசிச்சு, மற்றவங்களாம் பாஸ்டா வாசித்து முடிச்சுட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். மற்றவங்களாம் பாஸ்டா வாசித்து முடிச்சுட்டாங்க. ஒரு அம்மா மட்டும் தடுமாறி பாசிட்டு அந்த அம்மா முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். சரியா? கரெக்டாக அந்த அம்மா முடிக்கவும் டைம் கேட்டேன், எவ்வளோன்னு. 70 செகண்ட்ஸ். எத்தனை செகண்ட்? சங்கீதம் 32 வாசிக்க எத்தனை செகண்ட் ஆகும்? 70 செகண்ட் எவ்வளோ நிமிஷம் தெரியுமா? 1 மினிட்டும் 10 செகண்ட். கரெக்டாக சொல்லியிருக்காங்க சோபனா. கை 1 நிமிஷமும் 10 செகண்டும். ஆமென். இதை கூட செய்ய தெரியாத நீ எதுக்கு சர்ச்சுக்கு வராத? சர்ச்சுக்கு வராத. நீ வந்தீனா இந்த சர்ச்சுக்கு ஒரு சாபம் நீ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. பைபிள் வாசிக்காம எதுக்கு சர்ச்சுக்கு வர? நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை தானே, ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் தானே. அப்ப எப்படி ஐயா மாறுதல் வரும்? எப்படி மாற்ற வரும் வாழ்க்கையில? மொர்தெகாய் நியாயப்பிரமாணத்தை கற்றிருந்தான். தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி இருந்தான். ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஆண்டவரே என்னை நீர் கைவிட மாட்டீர், இரட்டை உடுத்தி உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜாவினுடைய நண்பன், ஒரு மந்திரி,
அந்த மொர்தெகாயை தூக்கில் போட வேண்டும் என்று நிற்கும் பொழுது காரியம் மாறிடுச்சே. அப்ப ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார் தன் பிள்ளைகளுக்காக. ஆண்டவர் தன் பிள்ளைகள் மேல எவ்வளவு அன்பு வைக்கிறாரு, எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாரு, எவ்வளவு நேசிக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏன் நீ உயர்த்தப்படல? ஏன் தூக்கு மரத்துல தொங்கிட்டு இருக்கிற? ஏன் சாபத்துல தொங்கிட்டு இருக்கிற? இன்னும் நீ ஆண்டவரை சரியாய் தேடல. உன் மேல ஆண்டவருக்கு மனதில் ஆண்டவருக்கு உன் மேல ஒரு மனவேதனை. இவ்வளவு செய்து நீ ரட்சிக்கப்படலையே, இவ்வளவு உன்னை ஆசீர்வதித்தும் ஒரு 2 அதிகாரம் கூட நீ வாசிக்க மாட்டிருக்கியே. ஆமென். தெரியல இங்க எத்தனை பேர் பைபிள் வாசிட்டு வந்தீங்களோ வாசிட்டு வரலையோ தெரியல. எப்படி மாறுதல் வரும்? உனக்கு தான் உபவாசம் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் சபையில ஒரு 8 மணி நேரம் உபவாசம் வைக்கிறோமே, அந்த உபவாசத்துல வந்து கலந்துக்க, உட்காரு. எப்படி மாறுதல் வரும்? மாறுதல் இல்லாத ஜீவியம் சபிக்கப்பட்ட ஜீவியம். இட் இஸ் a curse. உன் லைஃப்ல மாற்றமே இல்லை, அதே மாதிரி இருக்கிற. 10 வருஷமா அதே மாதிரி இருக்கிற. ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு விடுதலை இல்லை. ஐயோ, அது ஒரு கர்ஸ். ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துருக்கணும். 2த்துலையுமே வளரணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வளரணும், உலக பிரகாரமா வளரணும். அப்படி நீ வளரல அப்படின்னா இட்ஸ் எ கர்ஸ். மாற்றம் வேணுமா வேண்டாமா? மாற்றம் எப்படி வரும்? நம்ம கொஞ்சம் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், உபவாசம் இருக்கணும். திஸ் இஸ் பேசிக் குவாலிட்டி ஆஃப் எ கிறிஸ்டியன். ஒரு ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியனுடைய பேசிக் குவாலிட்டி. ஆமென். ஒரு பேசிக் குவாலிட்டி இது. இது இல்லாம நம்ம பெரிய காரியம் எதிர்பார்க்க முடியாது ஐயா, முடியவே முடியாது. இன்னைக்கு கிங் ஆஃப் க்ளோரி அப்படின்னா எனக்கு ஒவ்வொருத்தரும் க்ளோரியா இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒவ்வொருத்தருக்கு மேல ஒரு க்ளோரி தங்கி இருக்கணும், ஒரு மகிமை, ஒரு ஆசீர்வாதம் தங்கி இருக்கணும். அப்போ எங்கேயோ ஏதோ சரியில்லை. இல்லாட்டா ஒருவேளை ஆமான மாதிரி மனசுல நினைக்கிறியோ, என்னதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நான் தான் சிறந்தவன், நான் தான் உயர்ந்தவன், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் ரொம்ப ஞானமுள்ள ஆளு அப்படி நினைக்கிறீங்களோ? ஆமென். அப்படி நினைக்கிறீங்களோ? அப்ப நீங்க வேற ஒரு ஆளுக்கு தான் நீங்க சர்வ் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தா, நான் தான் பெருசு நீ நினைச்சினா, you will serve somebody. அவங்க உன்னோட ஸ்டேட்டஸ்ல பிலோவா இருப்பாங்க. yes they are below, they are nothing, but you will serve them. ஏன்னா அவன் உபவாசம் இருக்கிறான், அவன் ஜெபம் பண்றான். அதுதான் நம்ம பார்க்கிறோம். இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் உங்க உபவாசம், ஜெபம், வேதம் கட்டாயம் உங்களுக்கு வரணும். கட்டாயம் வரணும். வாரத்துல ஒரு நாள் உபவாசம் இருங்க. சுகர் வந்தா கொஞ்சம் சாப்பிட்டுட்டா போதும், சாக மாட்டேன். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தால் 2 பிஸ்கெட் சாப்பிடு, இட் இஸ் ஓகே, சால்வ் ஆகிடும். ஏமா நர்ஸ் இருக்கீங்க தானே? யார் நல்ல நர்ஸ்? ஏமா பிரசன்னாவா பிரான்சினா? ஓகே தானம்மா? நல்ல இமயமலை மாதிரி சோறை வச்சு சாப்பிட்டா தான் சுகருக்கு அப்படி இல்லை. 2 பிஸ்கெட் போதும் தானே? 2 பிஸ்கெட் போதும். அது ஒரு பாஸ்டிங். ஆமாம், அது ஒரு பாஸ்டிங். நான் தண்ணி வாயில தண்ணி படாம இருக்கக்கூடிய கிருபை உனக்கு இருக்கு, நீ அப்படி இரு. எனக்கு அந்த கிருபை இல்லை. எனக்கு ஜூஸோட தான் பாஸ்டிங் இருக்க முடியும். அப்படிதான் எனக்கு கிருபை. இருக்கிறேன். பிரைஸ், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். உனக்கு முடியும். பாஸ்டிங் இன்னைக்கு பாஸ்டிங் இருக்க ஆரம்பி. வாரத்துல ஒரு நாள், இல்லாட்டா சண்டே இரு. மற்ற வேலையில் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு பாஸ்டர் நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை, அப்படி வேலையாக இருந்தால் ஃபாஸ்டிங் டைமை மாற்று. நைட்டு டின்னர் எடுக்காத, 6 மணிக்கு வா, 7 மணிக்கு வா. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு 7லேருந்து 11 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு டின்னர் எடுக்காமல் படு. அதுதான் ஃபாஸ்டிங். நைட்டில் வயிறு ஏதாவது பண்ணால் பக்கத்தில் ஏதாவது ஒரு பிஸ்கெட்டை வை, தூக்கி வாயில் 2 பிஸ்கெட்டு போடு, முடிஞ்சுன்னு. அவ்வளோதான். நம்ம குடல் ரொம்ப நல்ல குடல். ஆமென். உண்மை, ரொம்ப நல்ல குடல். அதுக்கு அந்த ஆசிட் வரும்பொழுது ஏதாவது ஒரு சின்ன, அது டேஸ்டெல்லாம் பார்க்காது, எதையாவது ஒன்று முழுங்க, அது செட் ஆகிடும். ஓகே. மாறுதல் வரணுமா வேண்டாமா? சொல்லுங்க. மாறுதல் வரணுமா வேண்டாமா?
மரணம் அவனுக்கு குறிக்கப்பட்டது, கனம் அவனுக்கு தேவன் நியமிக்கிறார். என்ன வித்தியாசம்? மரணம், மொர்தெகாய் செத்துடுவான், இன்னைக்கு செத்துடுவான், இன்னைக்கு செத்துடுவான், இன்னையோடு அந்த மொர்தெகாயினுடைய கதை முடிந்தது. ஆனால் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வந்தார். ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் வரல? ஒருவேளை அடுத்து வரணும். பிரைஸ் தி லார்ட். இன்னும் உனக்கு அந்த மரண நேரம் வரலன்னு நினைக்கிறேன். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நீ அப்படியே இருக்கிற பிளஸ்ஸிங்கில் அப்படியே போயிட்டு இருக்கிற, இன்னும் தண்ணி வத்தி போகலை. ஆகார் குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த தண்ணீரை வைத்து கொண்டு அப்படியே சந்தோஷமா போயிட்டு இருக்கிற. பரவாயில்ல, அந்த கிழமை இல்லாட்டா பரவாயில்ல. எந்த கிழமை? ஆபிரகாம். நம்ம போகலாம், நம்ம போய் ஏதாவது பார்த்துக்கலாம், வா தம்பின்னு சொல்லி நல்லா சந்தோஷமா போறாங்க. விடுதலை விடுதலை விடுதலைன்னு சொல்லி தண்ணியும் அந்த அப்பமும் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை. அப்போ உங்களுக்கு எல்லாம் இன்னும் ஏதோ உங்க சுய பலன் இருக்கு. ஹலோ, அது இயேசுவின் நாமத்தில் வற்றட்டும். ஏதோ ஒரு சுய ஸ்ட்ரென்த்து. ஏன்னா நான் பார்த்துக்குவேன் பிரதர், எனக்கு 3 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. ஆமேன், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஸோ அந்த எப்போ ஆகாருடைய தண்ணி வத்துச்சோ ஒரு துறவு உண்டாயிடுச்சு. அல்லேலூயா, ஒரு துறவு அவளுக்கு ஆண்டவர் காண்பித்தார். என்றைக்கு மொர்தெகாயின் மீது மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று பிசாசு எழும்பினானோ அன்றைக்கு ஆண்டவர் அவனுக்கு கனத்தையும் மகிமையும் ஆண்டவர் கொடுத்தார். இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற உனக்கு அப்படி நடக்கணும். ஆமா, நடக்கணும். ஆமேன், அல்லேலூயா, நடக்கணும். உனக்கு மானம் சூடு சொரண வர மாதிரி பிரசங்கம் பண்ணுவேன். ஆமா ஆமா, சும்மா இல்லை. இந்த பாஸ்டர் வின்சென்ட் நாக்க படுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி வசனத்தோடு நான் பேசுவேன். நான் சொல்றேன், நீ இந்த வாரம் நிச்சயமா நீ பாஸ்டிங் இருப்ப. ஆமென், அல்லேலூயா, நிச்சயமா பாஸ்டிங் இருப்ப. சத்தமா கரங்களை உயர்த்தி ஆமென். நான் பேசுற வார்த்தையை கேட்டு நீனே வளைஞ்சிட்டீன்னா கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். நீ வளையலன்னா இந்த பிரசங்கத்தை பண்ண செய்த என் ஆண்டவர் உன்னை வளைப்பார், தாறுமாறா வளைப்பார். ஒழுங்கா வளைஞ்சிடு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏன்னா மாறுதல் வரணும். உன்னை உங்க அம்மா சாதாரண பிள்ளையா பார்க்க கூடாது, உன்னை தாவீதா பார்க்கணும். உன்னை ஒரு சாதாரண ஒரு மகளாய் பார்க்க கூடாது, உன்னை ஒரு ரூத்தா பார்க்கணும், ஒரு எஸ்தரா பார்க்கணும். ஆமென். உன்னை ஒரு ஆபிரகாமாய் பார்க்கணும். மாறுதல் வேணும். கிங் ஆஃப் குளோரியில மாறுதல் வேணும். நம்ம பாஸ்டர்ஸ், லீடர்ஸ் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுதல் பெறணும். இருக்கீங்களா? ஆமென். உபவாசம் சொல்லுங்க, ஜெபம், வேதம், இது இருந்தா நிச்சயமா நீ மாறிடுவே. இது இருந்தா நீ தங்க கம்பி தான். பிரைஸ் தி லார்ட். நீ யாரு? தங்க கம்பி தான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்து பாருங்க, அதுல ஆண்டோடைய நாம மகிமைப்படட்டும். 6வது அதிகாரம் 12வது வசனம். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு எப்படி போனானோ சத்தமா சொல்லுங்க. உன் சத்துரு முக்காடிட்டு போவான். எப்படி போவான்? தீவிரித்து போவான். ஆமென் சொல்லுங்களேன். என்ன உங்க சத்துரு யாருன்னா யாராவது ஒரு மனுஷனா நினைக்காதீங்க, பிசாசு. உங்களுக்கு விரோதமா இருக்கக்கூடிய சாபம், உங்களுக்கு விரோதமா இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட. நிறைய நேரத்தில் நம்முடைய மனிதர்கள் நமக்கு விரோதமா கிரியை செய்வாங்கல்ல, தீவிரித்து முக்காடிட்டு கொண்டு போவார்கள். தெரியல எத்தனை பேருக்கு மனுஷங்க உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்க, உன்னை அழிக்கணும்னே இருக்கிறாங்க. ஆமீன். அவங்க முக்காடு போடுவதை பார்ப்பீங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. ஆமான் ரொம்ப கம்பீரமா போவாரு. ஹலோ ஹலோ, ஆமான் ஆமான் கேட்கல, காது கேட்கல. அவருக்கு முக்காடை போட்டு தீவிரமா போறான். ஒருத்தர் எதிரில் வந்து பார்க்குறான், ஆமான் முகம் பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கு. ஹலோ, இருக்கீங்களா? உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க முகம் அப்படி மாறும். பிரைஸ் தி லார்ட். அப்படி மாறும். அது ஒரு கிருபை, அது ஒரு அபிஷேகம். நான் பார்க்குறேன், எனக்கு விரோதமா இருக்கிற ஆட்கள் முகங்கள் அப்படி மாறிடுது. சரியா? பேய் அரைஞ்ச மாதிரி நம்மளை பார்க்கவே மாட்டான். பார்க்க நம்ம ஆசையா ஹலோ பிரதர்ன்னு போனால் அவன் அப்படியே ஒதுங்கி போவான். எனக்கு தெரியாது. ஏன்னா இது ஒரு ஆமான். நமக்கு விரோதமாக ஏதாவது செய்துட்டு இருந்தோம், நமக்கு தெரியாது. நமக்கு நம்மளை கொல்லதான் ராஜா கிட்ட போறான்னு சொல்லி மொர்தெகாய்க்கு தெரியாது. மொர்தெகாய் சும்மா உட்காந்துட்டு இருக்கான்.
இவன் அப்படியே பார்த்துட்டு பல்ல கடிச்சிட்டு விருன்னு போகிறான். மொர்தெகாய் தெரியாது, நமக்காக ஒரு தூக்குமாரும் நமக்காக ராஜா கிட்ட போகிறான், அவனுக்கு தெரியாது. திரும்பி வரும்பொழுதும் மொர்தெகாய்க்கு தெரியல, எதுக்கடா இவன் வந்து நம்ம மேலே அலங்காரம் பண்ணுறான், இந்த விஷயம் எதுவுமே மொர்தெகாய்க்கு தெரியல. அவனை போட்டுன்னு அந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு தேவ மனுஷனாக நீ இருக்கிற, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் முக்காடு போட்டுட்டு, ஹலோ எப்படி எப்படி முக்காடு போட்டுட்டு தீவிரித்து போகும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹலோ, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நிச்சயமா நடக்கும். இது உனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன் சத்ரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒருவேளை கம்பெனி ஓனரா இருந்தாலும் சரி, உன் சத்ருவா இருக்கிறானா தீவிரித்து முக்காடு போடுவான். ஆமா, போடுவான். ஏனென்றால் ஆண்டவர், நான் இது இங்கதான் ஆண்டவருடைய அன்பை பார்க்கிறேன். ஆண்டவர் அந்த அளவுக்கு நமக்காக வைராக்கியம் கொள்றார். எல்லாம் நான் உனக்கு ஜீவனை கிருபையா கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளைக்கு விரோதமா ராஜா கிட்டயா போற, அந்த ராஜாவே உனக்கு வேலை வைப்பான், போ. ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அடுத்து பாருங்க 14வது வசனம், 5:14. அப்பொழுது அவன் மனைவியாகிய சேரேசும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாய் தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினாலே தூக்கு மரத்தை செய்தான். இப்ப அதுக்குள்ள எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்யறா, விருந்துக்கு கூப்பிடுறா. இவங்களுடைய பிளான் என்ன, நீங்க விருந்துக்கு போறதுக்கு முன்னாடி நாளைய தினம் அவனை மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஸோ ராஜா கிட்ட விருந்துக்கு போகிறான். அங்கே தான் உங்களுக்கு தெரியும் என்ன மொர்தெகாய் சொல்கிறா, எஸ்தர் சொல்கிறா, இந்த ஆமான் என்னுடைய இனத்தை அழிக்க போகிறான். உடனே ராஜா அவனை அதே மரத்தில் தூக்கில தொங்கும்படி பண்ணுறாரு. என்ன நடக்குது? இந்த எஸ்தர் புஸ்தகம் நமக்கு என்ன சொல்லுது? ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் நமக்கு விரோதமாக இருப்பாங்க. இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் சின்ன சின்ன காரியத்தில் விரோதப்படுறது, நீ ஏதோ திட்டிட்ட, நீ ஏதோ கோவப்பட்டுட்ட, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு தேவ மனுஷனை சில உள்ளத்தின் ஆழத்திலேருந்து விரோதிப்பாங்க. அது எப்படி உங்களுக்கு விளங்க பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. அதாவது இப்போ நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க, 2 பேர் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க, 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டீங்க. தேவ பிள்ளைகள் சண்டை வருவோம், ஆனால் போட்டுட்டு போயிட்டாங்க. அதோடு அதை மறந்துடணும். ஆனால் அந்த விரோதத்தை மனதுக்கு உள்ளத்தில் கொண்டு போய் ஒரு தேவ மனுஷனையோ, ஒரு தேவ ஊழியக்காரனையோ, ஒரு கர்த்தருடைய பிள்ளையோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விரோதிக்க கூடாது. நான் சொல்றது விளங்குதா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விரோதிக்க கூடாது. யாரையானாலும் சரி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தேவ மனுஷனை நீ விரோதித்தால் உனக்கு நிச்சயமாகவே தீங்கு வரும், நிச்சயமாகவே தீங்கு வரும். அதனால தான் ஆண்டவர் மன்னிக்க சொல்றார். நிறைய பேருக்கு ஒருவேளை நிச்சயமாகவே ஒரு தப்பு செய்துட்டாங்க, அவங்கள மன்னிச்சிடணும். மன்னிப்பை போல ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்துல இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீ ஒருத்தரை மன்னிச்சிட்ட அப்படின்னா கடவுளுடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னிச்சிடுவார். ஆமேன், அல்லேலூயா. ஸோ இந்த புஸ்தகத்துல, இந்த எஸ்தர் புஸ்தகத்துல என்ன நடக்குது? ஒரு மனுஷன் ஒரு தேவ மனிதனை, ஒரு தேவ ஜனத்தை ஏனோ தெரியல ரொம்ப பகைக்கிறான். ஆமான் ரொம்ப பகைக்கிறான். அந்த பகையினுடைய உச்சக்கட்டம் அவனை ஒரு கொலைவெறி பிடித்த ஒரு மனுஷனாய் மாத்துது. ஒரு பெரிய ஒரு மந்திரி தானே, ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்துல ஒரு பெரிய பதவியில் இருக்கிற உனக்கு எதுக்குப்பா கொலைவெறி? உனக்கு எதுக்கு கொலைவெறி? அரசாங்கத்துல பெரிய பதவியில் இருக்கிற உனக்கு எதுக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மேல அவ்வளவு ஒரு மனக்கசப்பு? ஏன் தெரியுமா? இது பிசாசினுடைய கிரியை, பிசாசினுடைய கிரியை. இந்த பிசாசின் கிரியை உன்னை ஆட்கொள்ளும் பொழுது நீ காரணம் இல்லாம சிலருக்கு விரோதமாய் எழும்புற, காரணம் இல்லாம யாரையோ பகைக்கிற, காரணம் இல்லாம மற்றவங்களுக்கு விரோதமாய் திட்டங்களை நீ போடுற, அது எல்லாமே உனக்கு விரோதமாய் மாறிடும். ஒருவேளை உனக்கு விரோதமாய் திட்டங்களை போட்டால் காரியம் மாறுதலாய் மாறும். அல்லேலூயா. எனக்கு இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி தர்றாரு.
இன்னைக்கு தயவு செய்து நமக்கு விரோதமாய் திட்டம் போடுறவங்க இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? நிச்சயம் இருப்பாங்க, நிச்சயம் இருப்பாங்க. வேலை இடத்துல, உன் குடும்பத்தில், சபையில், ஊழியத்தில். இப்போ நாம் ஒரு ஊழியம் எங்கேயோ இப்போ எடுத்துக்கோமே, எங்கேயோ ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பெரிய ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, உடனே அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எங்கேயோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்னை விரோதிக்கிறவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? ஐயோ, அந்த பாஸ்டர் சரியில்லையே, அந்த பாஸ்டர் எதுக்கு மீட்டிங் கூப்பிடுறீங்க, அந்த ஊழியக்கார் சரியில்லையே, அவரை எதுக்கு மீட்டிங் கூப்பிடுறீங்க? அப்படி நமக்கு நம்முடைய ஊழியத்தை தடுக்க எழும்புவாங்க. அந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாது, என்ன அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, அந்த ஊழியக்காரன் யாருன்னே தெரியாது. ஆனால் அவர் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. ஆனால் பாருங்க, அப்படி எழும்புகிறவங்க எல்லாமே தோற்று போவாங்க. நாம தேவ சமூகத்தில் உபவாசம், ஜெபம், வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மாற்றிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாகவே நம்முடைய காரியம் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். வெற்றி உள்ள வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். பாடுகள் வரும்போது சகிச்சிக்கோ, பிரச்சனைகள் வரும்பொழுது தாங்கிக்கோ, மனுஷன் உங்களை நிந்திக்கும் பொழுது செவிடினை போல மாறிடு. நியாயத்தை பேசாதே, அமைதியார், ஊமையாயிரு. நேரம் வரும், காரியம் மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க காரியம் மாறணும், அதற்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வாரம் பாஸ்டிங் ப்ரேயரை மறந்த அத்தனை பேருக்கும் இயேசுவின் நாமத்தினால் சொல்றேன், இந்த வெள்ளிக்கிழமை இல்லாமல் அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு ப்ரேயர் இருக்கு. என்ன ப்ரேயர்? பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சி சொல்லுங்க, என்ன ப்ரேயர்? ஆல் நைட் ப்ரேயர். நீங்க மட்டும் வரல அப்படி சொல்லி நீங்க மட்டும் வரல, ஹலோ, நீங்க மட்டும் வரல, அதோட நிறுத்திடுங்க. நீங்க மட்டும் வரல. பிரைஸ் தி லார்ட். காரியம் மாறணும். நமக்கு காரியம் என்ன செய்யணும்? மாறணும். சும்மா மாறாது, சும்மா மாறாது, சும்மா மாறாது. உன் மேலே எத்தனையோ சாபம். சிலர் தலையில் அப்பா அம்மா சாபத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. என்ன சாபத்தை அப்படி தான் சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நீ சில கிராமத்துல இருந்து எங்கிருந்தோ வந்திருப்ப, அந்த கிராமத்திலேயே ஒரு சாபம் இருக்கும், சில சாபங்கள் இருக்கும். என்ன சில கிராமங்களில் போனீங்கன்னா டிபி வியாதி இருக்கும். எந்த வீட்டை பார்த்தா, எந்த கதவு தட்டலாம் டிபி வியாதி அந்த கிராமத்திலேயே இருக்கும். சில இடங்களில் போய் பாருங்க, சில குடும்பத்தை பாருங்க, எல்லாம் என்னது ஆஸ்துமா, எல்லாம் 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 பம்ப் அடிச்சிட்டு இருக்கும். நான் கேலிக்கு சொல்லலை, எல்லாம் அந்த குடும்பத்தில் எல்லாத்துக்கும் வியாதிகள் வருது, இல்லைன்னு சொல்ல. சில வியாதிகள் சாதாரணமாக வருது, சில வியாதியில் எல்லாரும் சில வியாதி. சில குடும்பத்தில் பாருங்க 50-55க்கு அப்புறம் கால் வேலை செய்யாது. அந்த காலை இழுத்து தான் அந்த அம்மா நடப்பாங்க. அப்பாவும் அதே மாதிரி நடந்தார். இப்போ மகனுக்கு அதே வயசு வச்சு அப்படிதான் அப்படி இழுத்து நடக்கிறார். சாபம், சாபம். ஆமென், அல்லேலூயா. பாஸ்டர் ஏசன்னா சொன்னார், அவங்க குடும்பத்தின் மேலே ஒரு சாபம். 55 வயசை யாருமே தாண்ட மாட்டாங்களாம். 55 பாஸ்டர் குடும்பத்தில், அவருடைய குடும்பத்தில் 55 வயசை யாருமே தாண்ட மாட்டாங்க. 55 வயசு வந்தோன்னா அவங்களுக்கு தெரியும், நமக்கு அது முடிஞ்சிருச்சு. ஒவ்வொன்றும் 55 வயசில் கரெக்டாக ஷார்ப்பாக. என்ன சாபம்? அந்த காரியம் மாறணுமா? அந்த தேவ மனுஷன் மூலமாக அந்த காரியம் மாறிச்சு. அவர் அதை தாண்டி 10 வருஷம் இருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ நம்முடைய காரியங்கள் மாறணும். தயவு செய்து உபவாசம் இருங்க, தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க, தயவு செய்து வேதத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. மாறுவீங்களா, மாற மாட்டீங்களா? மாறுங்க. உபவாசம் ரொம்ப நல்லது, உபவாசம் ரொம்ப நல்லது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உபவாசம் ரொம்ப நல்லது. It is one of the weight reducing program. ஆமென். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். உபவாசம் ரொம்ப நல்லது, ஜெபம் ரொம்ப நல்லது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஜெபம் ரொம்ப நல்லது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் ரொம்ப நல்லது. வேதம் ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லேலூயா. வேதம் ரொம்ப ரொம்ப நல்லது. பிரைஸ் தி லார்ட். வாசிச்சிங்களான்னு கேளுங்க, சும்மா கண்ணை பார்த்து கேளுங்க. வாஸ்தியா, கடலில் வாஸ்தியா வேதம்? கேளுங்களேன், கேளுங்களேன். அப்படி வாசிக்கலன்னா புத்தியில்
அந்த மனசில் வேதம் வாசிக்காம வந்து உட்காந்துருக்கே புத்தி. ஹலோ, அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு மாறுதல் வரணும். ஹல்லேலூயா, பிரைஸ். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீ நம்புகிற ஆசீர்வாதம் உனக்கு வரும், நீ நம்புகிற நன்மை உனக்கு வரும். அவர் நல்லவர், இரக்கம் உள்ளவர். ஜீசஸ், ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எண்ணி பாருங்க. எத்தனை அருமையான, மகிமையான, பரிசுத்தமான, மகா மேன்மையான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது. சத்துரு எழும்புவான், உன்னை மேற்கொள்வதை போல எழும்புவான். உனக்காக தூக்கு மரத்தையே செய்வான். உன்னை கொலை செய்தால்தான் அவனுக்கு ஆத்தும திருப்தி, உன்னை அழித்தால் தான் அவனுக்கு சமாதானம். அப்படிப்பட்ட ஒரு ஆவியோடு வருவான். ஆனால் காத்திரு, கர்த்தருக்காய் காத்திரு. உனக்கு உதவி செய்ய தேவன் எழும்புவான். அல்லேலூயா. நாம ஏன் மனுஷனை பிடிக்கணும்? கர்த்தரை பிடிப்போம். மனுஷன் பெரியவனா, கடவுள் பெரியவரா? மனுஷன் பெரியவர் கடவுள் பெரியவரா? கவர்மெண்ட் பெருசா? கடவுள் பெரியவரா? உலகத்தின் அதிகாரிகள், பிரபுக்கள், ராஜாக்கள் பெரியவர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரியவரா? இந்த உலகம் பெருசா? இயேசுவை படிப்போம். ஹல்லேலூயா. அப்பா, நான் உமக்காக நிற்பேன் ஆண்டவரே. உபவாசம் இருக்க எனக்கு உதவி செய்யும். வேதத்தை வாசிக்க எனக்கு உதவி செய்யும். ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும். முதலாவது, உங்களை ஆண்டவருக்கு நறுமணமாய் மாற்றுங்க. உங்களை ஆண்டவருக்கு பிரியமாய் மாற்றுங்க. பிரியமான பலியாய் மாறுங்க. அல்லேலூயா. ஏன் கலங்குகிறாய்? உனக்கு ஒரு மாற்றம் வரும். நீ எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறீங்களா? வரும். வேலை இடத்துல ஒரு மாற்றம் வரணும்னு ஜெபிக்கிறீங்களா? வரும். உன்னுடைய தொழிலில், உன்னுடைய பிஸ்னஸில் ஒரு மாற்றம் வரும். கருத்தாய் ஜெபம் பண்ணுவோமா? ஒரே ஒரு நிமிஷம் கருத்தாய் ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை வணக்கமாய் வைத்து, அப்பா, தகுதியற்றவன் தான், இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். 2 பேருடைய ஜெபத்தில், 2 பேருடைய முயற்சியில் அழிவை ஆசீர்வாதமாய் மாற்றினீரே. என் குடும்பத்துக்காய் நான் திறப்பில் நிற்பேன் ஆண்டவரே. என்னுடைய வேலைக்காக நம்முடைய பாதத்தில் மன்றாடுகிறேன் சுவாமி. என்னுடைய பிஆருக்காக, என்னுடைய சிட்டிசன்ஷிப்புக்காக உம்முடைய பாதத்தில் மன்றாடுகிறேன் அப்பா. எனக்கு மாற்றம் வரட்டும்னு சொல்லி ஜெபிங்க. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே. மாற்றம் வரட்டும். முதல்ல உங்க ஆத்மாவில ஒரு மாற்றம் வரட்டும். இனி நீதியை தேடுங்க, பரிசுத்தத்தை தேடுங்க, ஜெபத்தை தேடுங்க, தேவ சமூகத்தை தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க. அப்பா, உம்மை தேடுவேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரை தேடினால் தான் மாற்றம் வரும். இல்லட்டா அந்த சாபத்திலே அப்படியே கீழே 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 போயிட்டே இருப்போம். அந்த பாவத்தில் கீழே கீழே போயிட்டே இருப்போம். தேங்க்யூ லார்ட். அவரை தேடினால் தான் மாற்றம் வரும். இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம். இன்னும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு நல்ல மேன்மையான வேலையை தேவன் கொடுப்பார். இன்னும் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுப்பார். தேட தேடதான், நெருங்க நெருங்க தான் பிரகாசம், நெருங்க நெருங்க தான் மேன்மை. நல்ல பிதாவே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வரட்டும். ஒப்பு கொடுக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, காரியங்கள் மாறுதலாய் எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் யூதர்களுக்கும் நடந்ததை போல் எங்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் காரியங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதம், சமாதானத்தின் மாதம், சுபீட்சத்தின் மாதம். உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருந்து காரியங்களை ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். ஒவ்வொருவரும் தேவ கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 00010202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.